ஒரு நாள் காட்டில லதாவும் அவளுடைய 2 குழந்தைகளும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ லதா சொன்னா, கீக்கி, கீர்த்தி, நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு காது குத்துன்னு வெளியில போறேன். நீங்க 2 பேரும் சமத்தா வீட்லயே இருங்க, வெளியில எங்கேயும் போகாதீங்க. நீங்க சின்ன குழந்தைகளா இருக்கீங்கல்ல, வெளியில போனா அது ரொம்ப ஆபத்து. உள்ளேயே சேஃபா இருங்க. நான் ரிட்டர்ன் வந்து கதவை தட்டுற வரைக்கும் கதவை ஓபன் பண்ணாதீங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா குழந்தைகளா? அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட வீட்டை நோக்கி போனது லதா குருவி. லதாவோட ட்வின்ஸ் குழந்தைகள்ல கீர்த்தி ரொம்ப சமத்தான பொண்ணு. சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்துப்பா. ஆனா கீக்கியோ சொல் பேச்சே கேட்க மாட்டா, ரொம்ப குறும்பு பண்ணுவா. அம்மா எதை பண்ண வேணாம்னு சொல்றாங்களோ அதை தான் பண்ணுவா. அம்மா வெளியே போனதுமே கீர்த்தி கிட்ட சொன்னா, கீர்த்தி, அம்மா இப்ப வெளியே போயிருக்காங்கல்ல, அம்மா இல்லாத டைம்லயே நான் போய் என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா வந்துட்டாங்கன்னா என்னை போட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொன்னா. அதை கேட்ட கீர்த்தியோ, ஆனா கீக்கி, அம்மா தான் இந்த டைம்ல எங்கேயும் வெளியே போக கூடாது, அது ஆபத்துன்னு சொன்னாங்கல்ல, அம்மா சொல்றத ஏன் நீ கேட்கவே மாட்டேங்கிற? அம்மா சொன்ன மாதிரி நடந்துக்கோ கீக்கி அப்படின்னு சொல்லிச்சான் கீர்த்தி. அதை கேட்ட கீக்கியோ, உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தான் சொல்றேன்ல அம்மா வர்றதுக்குள்ள திரும்பி வந்துடுறேன்னு, நீ அம்மாட்ட மட்டும் போட்டு கொடுக்காம இரு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட பார்க்க கிளம்பிட்டான். வீட்ல இருந்து வந்த கீக்கியோ அவளோட ஃப்ரெண்டு மீராவை பார்த்து பேசி 2 பேரும் ஜாலியா இருந்தாங்க. அப்ப மீரா சொன்னா, கீக்கி, இந்த காட்டுல பறவைகள் மட்டும்தானே வாழ்றாங்க, ஆனா பக்கத்து காட்டுல எல்லா உயிரினங்களும் இருக்கிறாங்களாமா. நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? அந்த காடு, அந்த சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் கீக்கி அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட கீக்கியோ, இல்ல மீரா, அது ரொம்ப ஆபத்தான காடுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அங்க சிங்கம் நிறைய விலங்குகளை வேட்டையாடுமா. அங்க போனா நம்மளையும் அந்த சிங்கம் வேட்டையாடிரும். அங்கெல்லாம் போக வேணாம் மீரா அப்படின்னு சொன்னா கீக்கி. அதை கேட்ட மீராவோ, இல்ல கீக்கி, நம்ம அந்த காட்டுக்குள்ள கூட போக வேணாம், ஓரமா இருந்து அந்த காட்டுல எத்தனை விலங்குகள் இருக்கு, என்னென்னமெல்லாம் இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மீரா கீக்கிய கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தா. கீக்கியும் ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம், சரி மீரா, போனதும் சீக்கிரம் வந்துடணும், சரியா? அம்மா வேற வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னான். எப்படியோ மீரா கீக்கிய கன்வின்ஸ் பண்ணி அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தா. இந்த பக்கம் வீட்டுல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன லதாமா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்க வீட்டுல கீக்கி இல்ல அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு கீர்த்தி கிட்ட கேட்டாங்க, கீர்த்தி, எங்க கீக்கி? அவளை ஆளவே காணோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கீர்த்தியோ, எனக்கு தெரியாதுமா அப்படின்னு பயந்துட்டே சொன்னான். அதை கேட்ட லதாமாவோ, கீர்த்தி, பொய் சொல்லக்கூடாதல்ல அம்மாட்ட, உண்மையை சொல்லு, எங்க போனா கீக்கி அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கீர்த்தி, அம்மா, கீக்கி மீராவை பார்க்கறதுக்கு போறேன்ட்டு போயிட்டாமா. நான் உங்ககிட்ட சொன்னது தெரிஞ்சா அவ என்னை அடிச்சு போடுவா. நீங்க நான் தான் சொன்னேன்னு அவகிட்ட சொல்லிடாதீங்கம்மா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அம்மாவோ, இந்த பொண்ணை என்னதான் பண்றது, வெளியே போகாதேன்னு சொன்னா வெளியே போயிடுறா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டா என்ன பண்றது? நான் போய் அவளை பார்த்து கூட்டிட்டு வர்றேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இரு கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கீக்கிய பார்க்க அம்மா கிளம்பி போனாங்க. போன அம்மாவுக்கு கீக்கியும் மீராவும் பக்கத்து காட்டுக்கு போயிருக்கிறது தெரிஞ்சிருக்குது. அம்மா வேக வேகமா அவங்கள தேடி வந்துட்டு இருந்தாங்க. பக்கத்து காட்டுக்கு போன கீக்கியையும் மீராவையும் அந்த காட்டு விலங்குகள் பார்த்து அவங்கள துரத்திட்டு இருந்தாங்க. அப்போ கீக்கியும் மீராவும் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க. அப்போ கீக்கி சொன்னா, மீரா, அப்பவே நான் சொன்னேன் இங்க வர வேணான்னு, இது ரொம்ப ஆபத்தா இருக்கு,
இப்ப பாரு, வெளியில சிங்கங்க கூட நம்மள துரத்திட்டு இருக்கு. நம்ம கதை இன்னையோட முடிஞ்சதுன்னு தான் நினைக்கிறேன். கீகி, நீ பயப்படாத. நம்ம எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம். நான் தெரியாம இங்க வரணும்னு சொல்லிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்போ உணர்ந்துட்டேன். எனக்கும் இங்கிருந்து எப்படியாச்சும் போயிடணும்னு தான் இருக்கு கீகி. பயப்படாம இரு, நம்ம எப்படியாச்சும் இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்பதான் மேலே போயிட்டு இருந்த லதாம்மா இவங்கள பார்த்துட்டு கீழே வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, கீகி, உன்னை வெளியில போக வேணான்னு தானம்மா சொன்னேன். இப்ப எதுக்கு இந்த காட்டுக்கு வந்திருக்க? புதருக்கு வெளியில சிங்கம் கூட காத்திருக்கு. இது ரொம்ப ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா? ஏதோ நான் வந்தங்காட்டி இன்னைக்கு நீ தப்பிச்ச, இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது? இனிமேல் நீங்க தனியா எங்கேயும் போக கூடாது கீகி. இதுதான் கடைசி. இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தனியா வர்றது எவ்வளவு ஆபத்துன்னு. இனிமேல் இப்படி பண்ணாத கீகி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதை கேட்ட கீகியும், அம்மா என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க. உங்க பேச்சை கேட்காம வந்து இங்க நான் கொஞ்ச நேரத்துல செத்து பொழைச்சிட்டேன். பயமே எனக்கு ரொம்ப அதிகமாயிருச்சுமா. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்லைன்னா இந்த சிங்கத்துக்கு நாங்க உணவா இருந்திருப்போம். இனிமேல் உங்ககிட்ட சொல்லாமையோ தனியாவோ எங்கேயும் போக மாட்டாமா, மன்னிச்சுக்கங்கம்மா அப்படின்னு சொல்லுச்சு. கீகி சொன்னதை கேட்ட அம்மாவோ, சரி கீகி, புரிஞ்சுக்கிட்டா சரி, இனிமேல் அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மீராவையும் கிக்கியையும் அங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு போனாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பற்றின கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.